வணக்கம், இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க மெடிக்ளைம் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா? எஸ். ஓ சூப்பர், நல்ல ஃபினான்சியல் பிளானிங், வாழ்த்துக்கள். சரி, எவ்வளவு பாலிசி வச்சிருக்கீங்க? அதாவது சம் அஷ்யூர்ட் எவ்வளவு? 1 lakh, 2 lakh, 5 lakh, 10 lakh. அருமை. ஆனா பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த பாலிசி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் போதுமா? ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போதுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட மெடிக்ளைம் பாலிசியை எவ்வளவு அதிகம் பண்ணணும்? 5 lakh, 10 lakh, 15 lakh, 25 lakh? நோ கன்ஃபியூஷன். ஒரு சில விஷயங்களை வச்சு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுங்க. அது என்னன்னா, நீங்க இருக்கிற சிட்டி, உங்க வயசு, உங்க லைஃப் ஸ்டைல், கட்ட வேண்டிய பிரீமியம், நீங்க ரெகுலரா போற ஹாஸ்பிட்டல், ஏன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? வாங்க பார்க்கலாம். நீங்க சென்னை மாதிரியான சிட்டியில் இருந்தீங்கன்னா மற்றவங்களை விட உங்களுக்கு 30% மெடிக்கல் காஸ்ட் அதிகமா வரும். உங்க வயசு குறைவா இருக்கும் போதே பாலிசி சம்மஷூட அதிகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறை. நீங்க அதிக நேரம் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம், குறைவா தூங்குறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு பிபி, சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாலிசி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நண்பர்களே, பாலிசி இன்க்ரீஸ் பண்ற போது பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதை உங்களால பே பண்ண முடியுமாங்கிறதையும் பாருங்க. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருந்தா எது மாதிரியான ஹாஸ்பிட்டல் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, அதை பொறுத்து உங்க பாலிசி அதிகம் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இங்க தான் தப்பு பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் காஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸும் அதிகமாகணும். உங்க மெடிக்ளைம் பாலிசியை அதிகம் பண்ணணுமா? எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நன்றி.